யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது என்ன 3 மணி நேர ரூல் அப்படின்றது. ஏன்னா இப்ப நிறைய யூடியூப் சேனல்ல இந்த 3 மணி நேர ரூல் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? இது யாருக்கு பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்துது அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு நிகழ்வு அப்படின்றது நடந்தது, உண்மை நிகழ்வு அப்படின்றது ஒன்று நடந்தது. நான் ஒரு நியூஸ்ல கேள்விப்பட்டேன். மேபி அது கூட இதுல வந்திருக்கலாம் அப்படின்றத என்னுடைய ஒப்பீனியன். அதையும் இந்த வீடியோல பார்க்க போறேங்க. வீடியோஸ்க்கு பணம் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து இது போல யூடியூப் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் போடும் பொழுது உங்களுக்கு தவறாம நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, அதாவது இப்ப என்ன ரூல் அப்படின்றதுங்கன்னா, இது யார் யாருக்கு ஆபத்து அப்படின்றத சிம்பிளா பார்த்துடலாங்களா? முக்கியமானது, இந்திய அரசுக்கு ஒரு அங்கீகாரம், அதாவது ஒரு பவர் இருக்குங்க. அந்த பவர் அதிகாரம் அப்படின்றது இருக்கு. இணையதளத்துல ஒரு கண்டென்ட் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் கலக்கம் ஏற்படுத்தும் வகையிலும் பாதுகாப்பு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னா, அது யூடியூப்பா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஒரு கண்டென்ட்டை வேகமா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல தான் நடந்துட்டு இருக்கு. யூடியூப்போடைய ஆஃபீஸ் நம்ம ஊர்ல இருக்குது. இது எக்ஸ் தெரியல, ஃபேஸ்புக் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்மோட ஆஃபீஸ், அவங்களுடைய ஹப் அப்படின்றது இங்க இருக்கும். அது நம்ம ஊருடைய திட்டத்தட்டம் இதுக்கெல்லாம் தகுந்தாற்போல் தான். அதாவது ஒரு இதுக்கு அலெக்ஸா முழிச்சுன்னு இருக்குது இப்ப. சரி, ஓகே, சாரி. அதாவது இப்ப என்னாச்சுன்னா, இப்ப நம்ம ஊர்ல இருக்கணும், நம்ம ஊர் ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கணும். அந்த ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னா, அந்த ரூல்ஸ்ல இருக்க என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அந்த விதிமுறைக்கு தகுந்த போல் தான் அங்க வரக்கூடிய நிறுவனங்களும் இருக்கணும். இது ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, நம்ம ஊர் சட்ட திட்டங்கள் தான். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு சில விஷயங்களை தடை பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியூர்ல அது அப்ரூவ்டா இருக்கும். அப்ப அதை நீங்க காட்ட முடியுமா? முடியாது இல்லைங்களா? இந்த எக்ஸ் எங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றான், எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குறான். அது எக்ஸா இல்ல பக்கத்துல இன்னும் 2 சேர்த்துக்கலாமான்றது தெரியல. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை கெடுக்கிற வேலை எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் சொன்னா ஆல்ரெடி லோன் ஆப்பை பத்தி பேசுறதுக்கே நமக்கு சில நிறுவனங்கள் நம்ம மேல கொஞ்சம் காட்டமா இருக்கிறாங்க. அந்த ஒரு பஞ்சாயத்து வேற இடையில வருது. இதுல இருந்து எக்ஸை பத்தி பேசினா மஸ்க் மாமா கிளம்பி வந்துடுவார். அப்புறம் யாராவே எக்ஸை பத்தி பேசினதுன்னு. ஏன்னா ஷோரா ஆபியஸா எக்ஸ் தளத்துல போயிட்டு ஒரு சில விஷயங்கள், சில வார்த்தைகளை மாத்தி போட்டாலே அங்க குமியுறது, அப்படி குமியுது. ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா பசங்க கையில ஸ்மார்ட் போன் இருக்கு. இந்த வயசுல தெரிஞ்சுக்க கூடாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு விஷயம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இத்தனைக்கும் நான் இந்த அடல்ட் இந்த மாதிரி இதெல்லாம் சென்சிட்டிவ் கண்டென்ட்லாம் இது பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் வரவே கூடாதுன்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டேன். அப்படி இருந்தும் அந்த கண்டென்ட் எனக்கு ஷோ காமிச்சிட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, சும்மா வீட்டில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், கேம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கேம் பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள அதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம நோண்டிட்டு இருந்தேன். எப்பவுமே எடிட்டிங் தான், பார்த்தா கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இது விளையாண்டு இருந்தேன். விளையாண்டுக்குள்ள என்னாச்சுன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அசிங்கமா பேசுறானுங்க. அதாவது அந்த வேணாம் பிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஒரு வயசானவங்க சரக்க போட்டு பேசுவாங்க. அதெல்லாம் அப்படியே ஓப்பனா வருது. ஸோ இது ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல ஃபுல்லாவே. ஏன்னா சவுண்ட் வேற அதிகமா இருந்தது அந்த இடத்துல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதை சொல்லும் போது உங்களுக்கே தெரியும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எந்த வகையான கண்டென்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படும் அப்படின்றது. இது தெளிவா சொல்லிடுறேன், யூடியூப் தரப்புல அப்டேட் கிடையாதுங்க. நம்மளுடைய ஐடி நிறுவனம் இருக்கு, ஐடி ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, எங்க அந்த ஐடி ஆக்ட்? இந்திய அரசு ஐடி ரூல்ஸ் எமர்ஜென்சி பிளாக்கிங் ப்ராசஸ் தொடர்பான விஷயம் தான் இது. இது யூடியூப் பாலிசி கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இது யூடியூப்கான அப்டேட்டிங் கிடையாது. அண்ட் அதே போல இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன், இதுல இருக்கிறத சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது இப்போ நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். எங்கன்னா வடக்கு சைட்ல அந்த ஊர்ல சிங்கம் புலி எதுவுமே கிடையாது. இவன் என்ன பண்ணிட்டானா ஒரு வீடியோ வெளியிடுறான். ஒரு வீடியோ வெளியிடும் பொழுது அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, ஒரு சிங்கம் ஒரு ஆளை பிடிச்சி தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோ என்னன்னா தத்ரூபமா இருக்கு. இதை போஸ்ட் பண்ணிட்டா அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேனிக் ஆயிட்டு வெளியிலேயே வரல, ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டு அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆன உடனே அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா வனத்துறையெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, எப்படா ஊருக்குள்ள இது வரும், இங்க இதுக்கு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி. கடற்கரையில இது வர்ற மாதிரிதான், புலி சிங்கம் சிறுத்தை கரடையெல்லாம் வர்ற மாதிரிதான். அந்த மாதிரி வழியே இல்லை, எப்படி சாத்தியமா இருக்கும்? அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா அது ஏஐல கிரியேட் பண்ண வீடியோ.
அவனை போடு ஒரு ஃபைனை போட்டுவிட்டு ஆழத்துக்கு உள்ள வச்சுட்டாங்கன்னு வந்து கேள்விப்பட்டேன். ஜாமீன்ல விட்டுட்டு இருப்பாங்க, பட் இருந்தாலும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்களாம். இந்த மாதிரி தவறான தகவல்களை பரப்புறது. அப்போ இந்த ஏஐ வச்சு நிறைய பேர் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு அவங்களுக்கே தெரியாம இதை ஒரு ஃபன்னியா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு இது என்னாச்சுன்னா, ஒரு ஆடு ஒன்று வருது, இன்சூரன்ஸ் பற்றி ஒரு ஆடு. அது நீங்க பார்த்துருப்பீங்க அதிகமா. அந்த ஆடுல சிங்கத்தோட தலை, உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சுறாவோட உடம்பு அப்படின்றது இருக்கு. சுறாவா தெரியல, டால்பினா, சுறா தான் நினைக்கிறேன். அதனுடைய உடம்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதாவது சிங்கத்து தலை. நான் பார்க்கக்குள்ள இது என்ன மாதிரி விலங்கா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, ஏதோ படம் போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். கசில பார்த்தா இன்சூரன்ஸ்க்கு அதை பிரிஞ்சு வருது அப்படியே. அதாவது ஏஐ வச்சு உருவாக்கி இருக்கானுங்க. சில ஆடெல்லாம், வித்தியாசமான ஆடெல்லாம் ஏஐ வச்சு வருது, நம்பவே முடியாத ஆடெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி இல்லாத விஷயத்த பரப்புறது. இந்த ஏஐ வச்சு நீங்க இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி, அதுலயும் குறிப்பா மக்களுக்கு வந்துட்டு பயன்படுத்துற மாதிரி பண்றது. அது மேபி இந்த பையன் பண்ணா பாத்தீங்களா, சிங்கம் ஊர்களை வந்துச்சு இந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஃபன்னியா கிரியேட் பண்றது மேபி கிடையாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க, அவ்வளவுதான். அது நமக்கு நம்ம என்னன்னா யூடியூப்ல பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறோம். அப்போ பணம் சம்பாதிக்கணும்னா அது ரிலேட்டடா வீடியோ போட்டு போங்க. ஃபன்னியா கிரியேட் பண்றதுன்னா அதுல வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணும்போது இது ஏஐ வீடியோ அப்படின்றது வந்துட்டு ஒரு லோகோ, ஒரு பிராண்ட் மாதிரி போட்டு விட்டுருங்க. ஒரு லோகோ, அதாவது என்ன ஏதோ சொல்லுவாங்களே, மறந்து போச்சு எனக்கு. சரி, ஓகே, அந்த லோகோ மாதிரி ஒன்று போட்டுருங்க, டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று போட்டுருங்க. அது போட்டிங்கனாலே போதும். ஏன்னா அது வந்து ஏஐல கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற. ஏன்னா ஏஐ வச்சு இங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்கள் பேசுற மாதிரி பேசி இந்த ஏஐல வந்துட்டு சில இதெல்லாம் பண்ணி அந்த கர்மத்தை சொல்றதை விட வாய் பூசுது. அந்த மாதிரிலாம் பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால கவனமா இருங்க. முக்கியமா இப்ப நம்ம பாயிண்ட்குள்ள வந்துடலாம். இந்த வன்முறை தூண்டும் வகையில வீடியோ போடுறது, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் கிளம்பி வாங்க நம்ம போய் வந்துட்டு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போடுறது. ஆனால் அதே போல வந்துட்டு ஃபேக்கான கவர்மெண்ட் கொடுக்காத அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறது. அதுக்கப்புறம் பேங்கிங் வந்துட்டு பேனிக், இப்போ பணம் எடுக்க இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது வந்து அதான் சொல்றேன் இல்லைங்களா, இது வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிடணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா புரியணும்னா, தவறான தகவல்களை பரப்பும் பொழுதும் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும், அதே போல வந்துட்டு நம்ம நாட்டுக்கு எதிராகவும், நம்ம வந்துட்டு பொருளாதார அளவில் ஏதாவது ஒரு தவறான தீங்கு விளைவிக்கிற வகையில போட்டாங்கன்னா, அந்த ஒரு வீடியோவை உடனடியாக முதல்ல 36 ஹவர்ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப 3 ஹவர் அப்படின்றது, அதாவது 3 ஹவர்னா பர்டிகுலரா 3 ஹவரான்றது கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. பட் ஆனா சீக்கிரமா அந்த 3 ஹவர் அந்த கான்செப்டுக்குள்ளதான் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுல அந்த 3 ஹவருக்குள்ள இன்னும் வேகமா அந்த ஒரு வீடியோ ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அது வைரல் ஆகும் இல்லைங்களா. இப்போ மற்றவங்களை பத்தி அவதூறு பரப்புறது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா வந்துட்டு ராக்ஷிகான்னு நினைக்கிறேன், ராக்ஷிகா தான் தளபதி கூட நடிச்சிருந்தாங்க இல்லைங்களா வாரிசு படத்துல, அந்த ஹீரோயினி. அவங்களுடைய புகைப்படம் அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இணையதளத்துல ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு ரொம்ப கிளாமரா வந்துட்டு போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு லிஃப்ட்ல ஒரு லேடி உடையாடுற மாதிரி, அவங்க ரொம்ப கிளாமரா இருக்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஃபேஸை வந்துட்டு மாப் பண்ணி. இதை பத்தி நம்மளுடைய லோன் சேனல்ல நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். இந்த மாதிரி இனி உலகம் ரொம்ப கெட்டு போக போது, ஏஐலாம் வந்து தொந்தரவு பண்ண போகுதுன்னு அப்போ பேசினேன். அன்றே கணித்தார் விஸ்வநாதன் அப்படின்ற மாதிரி அன்னைக்கே நான் சொன்னேன். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீயா பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களும் போடக்கூடாது. அதனாலதான் நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் இங்கே கிடையாது, நான் அங்கே போட்டிருந்தேன், லோன் சேனல்ல போட்டிருந்தேன். ஸோ அதுல வந்துட்டு இது போல மாஃபிங் பண்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு நடிகர் மாதிரியே பண்றாங்க. அந்த நடிகர் மாதிரியே முகபாவனையை வச்சு ஏஐ மூலியமா இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா போயிட்டு இருக்குது. அவருடைய முகம் கீழே வந்துட்டு இவர் பேசுவார், இவர் கையை அசைப்பாரு, அவரும் அசைப்பாரு. இப்ப இதையே தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. ஏன்னா தத்ரூபமா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிக்கணும்னா, இது ஒருவேளை அந்த நபர் கேஸ் போட்டா கூட இது ப்ராப்ளம் அப்படின்றது வரும். இது எல்லாமே அஃபென்ஸ். அதான் சொல்றேன், யூடியூப்ல நம்ம எதை போடணுமோ அதை மட்டும் தான் போடணும். நம்ம முக்கியமான விஷயத்த பேச வரோம்னா அந்த விஷயத்த மட்டும் தான் பேசணும். நல்ல தகவலை பரிமாறுங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்களை யூடியூப்ல போடுங்க. நல்லதே நடக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, இதை பத்தி வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் வந்துட்டு ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த போர்டானிக்ல இது ஸ்டாக் இல்லைங்க, அதனால தான் டிஜிடெக் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல, அது நல்லா இருக்கு. அதனால தான் அதனுடைய லிங்க் அப்படின்றது கீழே கொடுத்துருக்கேன். அதுவும் இதே ரேட்டு தான், நல்லா இருக்கும், சூப்பரா. அது இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர். அது இதுல கொஞ்சம் ஃபில்டர் போடணும், அதுல ஃபில்டர் போடாமலே அது வேற லெவலில் இன்னும் பெட்டரா இருந்துச்சு. ஸோ அதே போல இந்த டிடபிள்யூஎஸ் மைக்கு, சாரி வந்துட்டு நெக் பேண்டு, இதெல்லாமே நான் வாங்கி பயன்படுத்தினது நல்லா இருக்கு அப்படின்றதுனால தான் இங்க சொல்றேன். ஸ்பான்சர்லாம் கிடையாது, இது என்னுடைய கை காசு போட்டு வாங்கினேன். அதனால தான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸ்பான்சர்னா ஆடுன்னு போட்டு முன்னாடியே முடிச்சிருவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி வந்தது, ஸ்பான்சர்லாம் வந்ததுன்னா தப்பானதுக்கு எதுவும் ஸ்பான்சர் பண்ணாதீங்க. நல்ல ஸ்பான்சரா வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தானே.
அப்படின்னா யூடியூப் ரூல்ஸ் படி ஆட் அப்படின்றது அந்த இடத்துல போட்டுறணும். இது வந்துட்டு ஸ்பான்சர் இல்லை அப்படின்றதுனால இந்த வந்துட்டு நெக் பேண்டுக்கு ஸ்பான்சர் இல்லை அப்படின்றதுனால இது ஆட் அப்படின்லாம் நான் போடல. முழுக்க முழுக்க என்னுடைய கை காசு போட்டு வாங்கி பண்ணது தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஹைப் கேட்காமலே கொடுக்குறீங்க, மறுபடியும் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. பாய்.